இது நேற்றோ இன்றோ ஆரம்பிச்ச கதையில்ல, பல தசாப்தங்களுக்கு முன்னால் ஆரம்பிச்ச கதை. பொத்துவில்லூருக்கு சரியான தலைமை இல்லாம நாதியற்று கிடந்தது. அந்த நேரத்துல வெளியூர்ல இருந்து நம்பிக்கையோட வந்து எமது ஊரை கூறு போட்டு வாக்கை பிரித்து எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ஒவ்வொரு தேர்தலுக்கும் எமது ஊருக்கு வந்து உங்களுக்கு அதை செய்து தருவேன், இதை செய்து தருவேன் என்று வெறும் பொய் வாக்குறுதிகளை கூறி எங்களது தலையை தடாவி கண்களை பிடுங்கிச் சென்று கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்களின் தலைவர் என்ற போர்வையில் வாழும் ரவுப் ஹக்கீம் எமது ஊரில் பாட்டு போட்டு பிரச்சாரம் செய்துவிட்டு வெளியூரில் எமது ஊரை நக்கலடித்து வந்தார். இவ்வாறே காலங்கள் உருண்டோடின. ஊரின் நிலைமை கருத்திற்கொண்டு பல மக்கள் பணிகளை செய்து கொண்டு வந்த முஷாரப் அரசியலில் களமிறங்கினான். கட்சி தலைவரான ரிஷாட் பதியுதீன் இவரை பெரிதாக எண்ணவில்லை. 100-200 வாக்குகள் பெறுவார் என்றே எண்ணினார். அதே போன்றுதான் எதிர்க்கட்சிகளும் பெரும் அரசியல்வாதிகளும் இவரை பார்த்து பால்போத்தல் என்று நக்கல் அடித்தார்கள். பிரதேச சபையில் காலடி எடுத்து வைக்காத ஒருவர் எவ்வாறு பாராளுமன்றம் செல்ல முடியும் என்று கேலி செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. இவன் பட்டம் பதவிகளுக்காகவோ பணத்திற்காகவோ அரசியலுக்கு வந்தவன் அல்ல, தனது ஊர் மக்களுக்காகவும் ஊரின் விடியலை நோக்கியும் தான் வந்திருக்கிறான் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. எனவே மக்கள் இவனை தங்களது கைகளில் ஏந்தி கொண்டார்கள். பணம் கொடுத்து வாக்கு கேட்பவர்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஊர் மக்கள் பணம் கொடுத்து ஒருவனை அரசியலில் நிற்க வைத்து வாக்களித்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் உலகில் அதுவே முதல் முறை. அது ஒரு வரலாற்று சாதனையானது. மாமூல் அரசியலை முறியடித்து புதியதோர் அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவித்தான். அப்போதே எமக்கான தலைவன் ஒருவன் உதயமாகினான். வசை பாடியவர்களது வாய்கள் அடைத்து போனது. அவனது வெற்றியைக் கண்டு ஊரே ஆனந்த கண்ணீரில் மூழ்கியது. அப்போதே பொத்துவில் மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்தான். வசந்தம் டிவியில் அரசியல்வாதிகளுக்கு எதிரே நின்று கேள்வி தொடுத்த எம்மகன் நாடாளுமன்றத்தில் அனல் பறக்க அடித்து பேசினான். எம்மகன் பாராளுமன்ற அவைத்தலைவர் இருக்கையில் அமர்ந்தபோது பொத்துவிலான் என்று ஊர் மக்கள் மார்தட்டி கொண்டாடி தீர்த்தார்கள். மக்களின் இன்னல்களை போக்க ஆறும்பாடுபட்டு உழைத்தான். ஆனால் அவனது பதவி காலத்தில் 2 வருடம் கொரோனாவிலேயே தொலைந்து போனது. அதிலும் குறிப்பாக அவன் இருந்ததோ எதிர்க்கட்சியில். தன்னுடைய மக்களுக்காக எதுவும் செய்ய முடியவில்லையே என்று மனம் வருந்தினான். மக்கள் நலனுக்காக அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட ஆரம்பித்தான். மக்கள் பிரச்சனையை நேரடியாக ஜனாதிபதியிடமே கொண்டு சென்று தீர்வுகளை எட்டினான். அவ்வாறுதான் அவன் ஒரு செயல் வீரனாக உருவெடுத்துக் கொண்டான். சொல் தோற்கும் செயல் தோற்காதன்பார்கள். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு செயல் வீரன் என்பதை இந்த ஒசுசெல மாத்திரமல்ல, இந்த ஊரின் பல பிரச்சனைகளை தீர்த்ததிலிருந்து, இந்த மாவட்டத்தின் பல பிரச்சனைகளை தீர்த்ததிலிருந்து காண்பித்திருக்கிறோம். அவன் ஆற்றிய சேவைகளை கூறப்போனால் ஒரு நாள் போதாது. வைத்தியசாலையை தரம் உயர்த்தியது, அரச ஒசுசலையை கொண்டு வந்தது, மண்மலை பிரச்சினைக்கு தீர்வு கண்டது, பஸ் டிப்போ தரம் உயர்த்தியது, மத்திய வீதி, ஆத்திமுனை வீதி போன்ற பல வீதிகள் மற்றும் பல புனரமைப்புகள், மருதமுனை 65M வீட்டு திட்ட வீடு விடுவிப்பு, நாவிதன் வெளி மக்களுக்கான காணி பெற்றுக் கொடுப்பு, கல்முனை பிஸ்கால் வளவு மீட்டெடுப்பு, எரக்காமம் உள்ளக வீதிகள் புனரமைப்பு, சம்மாந்துறை கரங்காவட்டை பகுதியளவு காணிகளை செய்கை பண்ண அனுமதியும், ஏனைய காணிகளுக்கு 50 இலட்சத்துக்கு மேற்பட்ட சொந்த பணத்தில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இதுபோன்று இவரின் சேவைகளை பட்டியலிட்டு சென்றால் வீடியோ நீண்டுவிடும். இவ்வாறான மக்களின் பணியை செய்ததன் மூலம் பொத்துவிலுக்கான தலைவன் என்பதிலிருந்து அம்பாறை மாவட்டத்தின் முஸ்லிம் தலைவனாக உருவெடுத்தான். அஷ்ரப்பின் வழியில் முஷாரப் என்று மக்கள் கூறும்படி சிறந்து விளங்கி மறைந்த தலைவர் அஷ்ரப்பின் இழப்பை ஈடு செய்தான். ஆனால் ஒருபுறம் மக்கள் நலனுக்காக அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணித்ததை வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகள் இவரை தவறானவராக காண்பிக்கின்றனர். பணத்திற்கு விலை போனதாக அவதூறுகளை பரப்பினார்கள். ஜனாசா எரிப்பிக்கு ஆதரவளித்ததாகவும் 20வது திருத்தத்திற்கு வாக்களித்ததாகவும் பகுத்தறிவு இல்லாமல் அவதூறுகளை பரப்பினார்கள். ரிஷாட்டின் இந்த உரையை கேளுங்கள். ஏகமனதாக தீர்மானித்திருந்தது 20வது திருத்தத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று. அதன்படியே நான் 20வது திருத்தத்துக்கு எதிராக வாக்களித்தேன். முஷர்ரப் எம்பியும் அவ்வாறு எதிராகத்தான் வாக்களித்தார். ஜனாசா எரிப்பிக்கு எதிராகவும் இனவாதத்திற்கு எதிராகவும் எம் தலைவன் பேசியதை கேளுங்கள், புரியும். இன்று இந்த முஸ்லிம் ஜனாசாக்கள் எரிக்கப்படுகின்ற ஒரு விடயம் பெரும் துயரமாக மாறி இருக்கின்றது. இங்கே நாம் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த கொரோனா தாக்கத்தினால் ஏற்படுகின்ற இறப்பை விடவும் இறந்த உடல்களை எரிப்பதனால் வருகின்ற வலி முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு பெரும் வலியாக இருக்கின்றது. எனவே இந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லப்படுபவர்கள் WHO இருக்கின்ற நிபுணர்களை காட்டிலும் மிகுந்த நிபுணர்களா என்கின்ற கேள்வியை நான் இங்கே நியாயமாக எல்லோர் முன்னும் வைக்க விரும்புகின்றேன். அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்துவிட்டு அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாரானார். ஆனால் இவ்வளவு காலமும் பொத்துவிலை பிரித்து வாக்குகளை பெற்று வந்த ரவுப் ஹக்கீம் ரிஷாட் போன்றவர்கள் இரகசியமாக சதித்திட்டம் தீட்ட ஆரம்பித்தார்கள்.
எந்தவித தகுதியும் இல்லாத மக்கள் ஆதரவு சிறிதும் இல்லாத டம்மிகளை களமிறக்கினார்கள். சென்ற முறை பொத்துவில் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து முஷாரப்பை எம்பி ஆக்கினார்கள். இம்முறை அவர்களது ஒற்றுமையை குழைத்து வாக்குகளை பிரித்து முஷாரப் எம்பியாக்க விடக்கூடாது என்பதே அவர்களின் ஒரே குறிக்கோள். எமது தலைவனுக்கு எதிராக களமிறங்கிய அத்தனை துரோகிகளும் முஷாரப்பை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பணத்தை வாங்கிக் கொண்டு சூழ்ச்சிகளை விதைத்தனர். எம் தலைவனுக்கு எதிராக பல அவதூறுகளை பரப்பினார்கள். இரகசியமாக அரிசி பேக்குகளையும் பணத்தையும் கொடுத்து மக்களிடம் வாக்களிக்குமாறு கெஞ்சினார்கள். தேர்தலும் நடந்தேறியது. முடிவுகளை அறிவதற்காக பொத்துவில் மக்கள் தங்களது உயிரை கையில் பிடித்துக்கொண்டு விடிய விடிய விழித்துக் கொண்டிருந்தார்கள். தேர்தல் முடிவுகளும் வெளியானது. அனுர அரசாங்கம் வரலாறு காணாத வெற்றியை ஈட்டியது. இலங்கையே சந்தோஷக் கடலில் நீந்தியது. ஆனால் பொத்துவிலே சாவு வீடு போல் சோகத்தில் மூழ்கியது. ஏனென்றால் எமது தலைவன் முஷாரப்பின் முதுகில் குத்தி வெறும் 88 வாக்குகளால் மயிரிழையில் தோற்கடிக்கச் செய்து விட்டார்கள் ஊர்த்துரோகிகள். ஆனால் அவனோ தோற்கவில்லை. ஏனெனில் சுமார் 27,500க்கு மேல் வாக்குகளை பெற்று அவன் வெற்றி பெற்று விட்டான். ஆனால் எங்களது ஊரோ துரோகத்தால் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. சுமார் 30 வருடங்கள் பொத்துவில் தாய் தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தையை வெறும் பணத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் வீழ்த்திவிட்டார்கள் ஊர்த்துரோகிகள். ஒருவர் பெற்ற வாக்கை பார்த்தால் வெறும் 6000 வாக்குகளே. ஆனால் மற்றவர்கள் 700ம் 500ம் வெறும் 100 வாக்குகளையுமே பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் பெற்ற மொத்த வாக்குகள் 7,728 வாக்குகளே ஆகும். ஆனால் நமது மாவட்டத்தில், அதிலும் குறிப்பாக சிலிண்டரில், நம் தலைவனே அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறான் என்று எதிர்க்கட்சியே சொல்கிறது பாருங்கள். அக்கரைப்பட்டில் இவ்வளவு காலம் இருந்தவர் தோற்கடிக்கப்பட்டார் 88 வாக்குகளால் என்று சொல்கிறார்கள். முட்டாள்தனமான பேச்சு. மனாப்பையை எண்ணுகின்ற போது எல்லா பூத்திலுமே நாங்கள் இருந்தோம். எல்லோருடைய மனாப்பைகளை கவுண்ட் பண்ணுகின்ற போது அவருடைய மனாப்பை நாங்கள் எடுத்து பார்த்து மார்க் பண்ணிக்க வந்தோம். அவருக்கு 11,000க்கு மேல மனாப்பை விருப்பு வாக்குகள் விழவில்லை. முஷர்ரப் அவர்களுக்கு ஏறத்தாழ 16,000க்கு மேலே விருப்பு வாக்குகள் இருந்தது. முஷர்ரப் அவர்களுக்கு ஏறத்தாழ 16,000க்கு மேலே விருப்பு வாக்குகள் இருந்தது. தலைவனை தோற்கடித்து ஊரை அனாதையாக்க வேண்டும் என்ற முயற்சியில் துரோகிகள் வெற்றி கண்டு விட்டார்கள். 1000 வாக்கு கூட எடுக்கத்து பில்லாதவர்கள் எதற்காக பாராளுமன்ற தேர்தலில் நின்றார்கள் என்று கேட்டால் ஒரே ஒரு பதில்தான், எமது ஊருக்கான பிரதிநிதியை இலக்கச் செய்ய வேண்டும் என்பதே ஆகும். எமது ஊரில் மட்டுமல்லாமல் வெளியூரிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை லீடர் முஷாரப்பிற்கு அளித்திருந்தார்கள். வாக்களித்த அத்தனை 1000 மக்களுடைய சாபமும் இந்த துரோகிகளுக்கே சென்றடையும். அத்தனை மக்களுடைய கண்ணீருக்கும் நியாய தீர்ப்பு நாளில் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இந்த துரோகிகள் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியோ ரோசமோ இல்லாமல் மீண்டும் மாகாண சபை தேர்தலுக்கும் பிரதேச சபை தேர்தலுக்கும் வருவார்கள். இனி வரும் காலங்களில் இந்த ஊர் துரோகிகளையும் பொன்புடியர்களையும் மாமூல் அரசியல் செய்யும் புரோக்கர்மார்களையும் வேரோடு கருவறுத்து மீண்டும் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். எப்போதும் எமக்கான தலைவன் அஷ்ரப்பின் பின்னால் லீடர் முஷாரப் ஒருவனே என்பதை நாங்கள் இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும். புதிய அமைச்சரவையில் முஸ்லிம் ஒருவர் கூட இடம்பெறாமை ஏமாற்றத்தை தருகிறது. ஆளும் அரசாங்கம் இதற்கு காரணம் கற்பிப்பதை விட இதன் பாரதூரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தலைவர் கூறியுள்ளார். வீழ்ந்த இடத்தில் இருந்தே மீண்டெழுவோம். நமக்கான புதிய கட்சியை ஆரம்பித்து புது யுகம் படைப்போம். வருகின்ற வெள்ளிக்கிழமை பிற்பகல் 4:30 மணிக்கு ஜலால்தீன் சதுக்க கடற்கரைக்கு நமது தலைவர் தீர்வின் நாயகன் முஷாரப் வருகிறார் நம்முடன் பேசுவதற்கு. மாபெரும் எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. எழுவோம், இணைவோம், அடைவோம். நன்றி. நிறைய பேர் நம்மளோட வீடியோவை பாக்குறீங்க, ஆனா யாருமே நம்மளோட யூடியூப் சேனலா சப்ஸ்கிரைப் பண்றீங்கல்ல. பயோல் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ண நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.